யோசிச்சு பாருங்க, வருஷம் 2026 அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது வெறும் குண்டுகள், ஏவுகணைகள் பத்தின போர் இல்ல. இது உங்க பணப்பை, உங்க வேலை, ஏன் உலக பொருளாதாரத்தோட எதிர்காலத்தையே மாத்தப் போற ஒரு மோதல். பேராசிரியர் ரிச்சர்ட் வுல்ஃபோட ஒரு அனாலிசிஸ் இருக்கு. அது உண்மையிலே நம்மள யோசிக்க வைக்குது. அதன்படி ஒருவேளை இப்படி ஒரு போர் நடந்தா அது எப்படி பெட்ரோடாலர் சாம்ராஜ்யத்தையே முடிவுக்கு கொண்டு வரும்னு தான் நாம் இப்ப பார்க்க போறோம். சரி, இது எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல இந்த போரோட எக்கனாமிக் இம்பாக்ட் என்னன்னு பாப்போம். அப்புறம் எப்படி ஹார்மோஸ் ஜலசந்தி ஒரு ஆயுதமா மாறுதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து அமெரிக்காவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, அது எப்படி பெட்ரோடாலர் சிஸ்டத்தை உடைக்குது, கடைசியா இதனால ஒரு புது உலக அமைப்பு எப்படி உருவாகுதுன்னு பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி வாங்க, நாம 2026க்கு போவோம். கற்பனை பண்ணி பாருங்க, மிடில் ஈஸ்ட்ல டென்ஷன் உச்சகட்டத்துல இருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல நேரடியா ஒரு மிலிட்டரி அட்டாக்க தொடங்குறாங்க. தெஹரான் மேல வான்வழி தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஈரானுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். நேருக்கு நேர் மிலிட்டரி போர்ல அமெரிக்காவை ஜெயிக்கவே முடியாது. அவங்க பவர் அந்த லெவல். அப்ப ஈரான் என்ன பண்ணும்? அவங்க தங்களோட ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்றாங்க. அதுதான் இந்த ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேர். சிம்பிளா சொல்லணும்னா, பலம் கம்மியா இருக்கிறவங்க பலம் அதிகமா இருக்கிறவங்களோட வீக்னஸ் டார்கெட் பண்றது. இங்க அமெரிக்காவோட அந்த வீக்னஸ், அது அவங்களோட பொருளாதாரம் தான். இங்க தான் கேம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டர்ன் எடுக்குது. ஈரான் குண்டு துப்பாக்கின்னு சண்டை போடல. அதுக்கு பதிலா வெஸ்டர்ன் நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிரா என்ன ஆயுதத்தை யூஸ் பண்ணாங்களோ அதே ஆயுதத்தை இப்போ அவங்களுக்கு எதிரா திருப்புறாங்க. அதாவது எக்கனாமிக் சாங்ஷன்ஸ். இது எப்படி இருக்குன்னா, அவங்க பிளேபுக்கையே எடுத்து அவங்களுக்கு எதிரா யூஸ் பண்ற மாதிரி தான். சரி, அப்போ ஈரானோட இந்த எக்கனாமிக் வார்ல முக்கியமான டார்கெட் எது, அதோட மையப்புள்ளி எதுன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் ஹார்மஸ் ஜலசந்தி. சொல்லப்போனா இது உலக பொருளாதாரத்தோட இதயத்துக்கு போற ரத்த குழாய் மாதிரி. 20%. இந்த நம்பர் சாதாரணமா தெரியலாம், ஆனா இதோட முக்கியத்துவம் ரொம்ப பெருசு. உலகத்துல புழக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு 5 பேரல் எண்ணெயில 1 பேரல் இந்த சின்ன வழித்தடம் வழியாதான் போயாகணும். யோசிச்சு பாருங்க, யூரோப்ல இருக்கிற ஃபேக்டரிஸ், ஆசியால ஓடுற காருகள் எல்லாமே இதத்தான் நம்பி இருக்கு. இது ஒரு எக்கனாமிக் சூப்பர் ஹைவே மாதிரி. இங்கதான் ஈரானோட ஸ்மார்ட்டான மூவ் இருக்கு. அவங்க பெரிய கப்பல்களை எல்லாம் மூழ்கடிக்கணும்னு அவசியமே இல்ல. சும்மா மிரட்டினா போதும். 2-3 மிசைல், சில சின்ன படகுகள், அவ்வளவுதான். இத பார்த்த உடனேயே இன்சூரன்ஸ் கம்பெனிங்கெல்லாம் பயந்துருவாங்க. இன்சூரன்ஸ் இல்லாம எந்த கப்பல் கம்பெனியும் ரிஸ்க் எடுக்காது. திடீர்னு பார்த்தா உலகத்தோட முக்கியமான ஆயில் ரூட்டே பிளாக் ஆயிடும். இதோட விளைவு எப்படி இருக்கும் உடனே தெரியும். ரொம்ப மோசமா இருக்கும். ஆயில் விலை ஒரு பேரலுக்கு $100 மேல போயிடும். நீங்க பெட்ரோல் பங்கு போனா விலை டபுள் ஆகியிருக்கும். சூப்பர் மார்க்கெட்ல மளிகை சாமான் விலை ஏறி இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் செலவு, உரத்தோட விலையெல்லாம் ஏறிடுச்சு இல்லையா? இது வெறும் அரசாங்கங்களை மட்டும் பாதிக்காது, நம்மள மாதிரி சாதாரண மக்களை தான் நேரடியா தாக்கும். ஒரு எக்கனாமிக் சுனாமி வந்த மாதிரி. இப்போ வாஷிங்டன்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம். அங்க ஒரே பதட்டம். பெட்ரோல் விலை ஏற ஏற மக்களோட கோவமும் ஏறுது. பிரசிடென்ட்க்கு ஃபோன் மேல ஃபோன் வருது. மீடியா அவரை கேள்வி மேல கேள்வி கேக்குது. ஏதாவது பண்ணியே ஆகணும்னு ஒரு பயங்கரமான பிரஷர் உருவாது. அமெரிக்க பிரசிடென்ட் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிறாரு. ஒரு பக்கம் கோவமா இருக்கிற மக்கள் பெட்ரோல் விலைய குறைக்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விலைய குறைக்க ஒரே வழி, யார் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ, அதாவது ரஷ்யா, ஈரான், அவங்க கிட்ட இருந்தே எண்ணெய வாங்க அனுமதிக்கணும். இதோட விளைவு என்ன தெரியுமா? அமெரிக்கா தன்னோட எதிரிகளுக்கே அவங்க பணத்தை கொடுத்து போருக்கு ஃபண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். இது ஒரு செக்மேட் நிலைமைதான். பேராசிரியர் வுல்ஃப் சொல்ற மாதிரி இதுதான் அந்த சிஸ்டம் உடையற புள்ளி. நீங்க ஒரு பிரச்சனைய சரி பண்ண போய் அது இன்னொரு பிரச்சனைய இன்னும் மோசமாக்குதுன்னா அந்த கேம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அமெரிக்கா அப்படி ஒரு மூலையில மாட்டிக்கிச்சு. சரி, இந்த நெருக்கடியால அடுத்து விழப்போற பெரிய டாமினோ எது? அதுதான் உலக பொருளாதாரத்தோட அஸ்திவாரமே. கிட்டத்தட்ட 50 வருஷமா அமெரிக்க டாலரை உலகத்தோட ராஜாவா வச்சிருந்த ஒரு சிஸ்டம், பெட்ரோடாலர் சிஸ்டம். இந்த பெட்ரோடாலர் ஒப்பந்தம் ரொம்ப சிம்பிளான ஒண்ணு, ஆனா ரொம்ப பவர்ஃபுல். ஸ்டெப் 1, வளைகுடா நாடுகள் அவங்களோட எண்ணெய அமெரிக்க டாலருக்கு மட்டும்தான் விற்கணும். ஸ்டெப் 2, அப்படி வர டாலரை மறுபடியும் அமெரிக்காவே இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்டெப் 3, இதுக்கு பதிலா அமெரிக்கா அவங்களுக்கு மிலிட்டரி பாதுகாப்பு கொடுக்கும். இந்த சைக்கிள் தான் அமெரிக்க டாலரை உலகத்துல நம்பர் 1 இடத்துல வச்சிருந்தது. ஆனா இப்போ இந்த போர் அந்த டீயலே உடைச்சு போடுது. எப்படின்னா, வளைகுடா நாடுகள் இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்கள் இனிமே பாதுகாப்புக்கு அடையாளம் இல்ல. அதுங்க ஈரான் மிசைல்களுக்கு ஈஸியான டார்கெட்டா மாறிடுச்சு. அதாவது அமெரிக்காவோட பாதுகாப்பு இப்போ ஒரு சுமையா மாறிடுச்சு. அந்த ஒப்பந்தத்தோட முக்கியமான பாயிண்டே உடைஞ்சிருச்சு.
பெட்ரோ டாலர் சிஸ்டம் உடைய ஆரம்பிக்குது. பெட்ரோ டாலர் சிஸ்டம் செறிஞ்சா அதோட சாம்பல்ல இருந்து ஒரு புது உலகம் உருவாகும் இல்லையா? அந்த புது உலகம் எப்படி இருக்கும்? வாங்க இந்த குழப்பத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். புது உலகத்தோட நிஜம் இதுதான். முதல்ல நாடுகளெல்லாம் கிரீன் எனர்ஜி பக்கம் வேகமா போவாங்க. அது வெறும் சுற்றுச்சூழலுக்காக மட்டும் இல்ல, அவங்களோட பொருளாதார பாதுகாப்பிற்காகவும் கூட. ஏன்னா ஆயில் மேல நம்பிக்கை போயிடுச்சு. ரெண்டாவது, ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற சீனாவும் ரஷ்யாவும் இன்னும் பவர்ஃபுல் ஆகுறாங்க. யூரோப் இன்னொரு எனர்ஜி சிக்கல்ல மாட்டி தவிக்குது. கடைசியா ஒரு காலத்துல உலகத்தோட சூப்பர் பவரா இருந்த அமெரிக்கா பொருளாதார ரீதியா பலவீனமாகி உலக அரசியல்ல தனிமைப்படுத்தப்படுது. சரி, பழைய எக்கனாமிக் ஆர்டர் இப்போ உடைஞ்சிடுச்சு. அப்போ அமெரிக்காவோட ஆதிக்கம் முடிவுக்கு வருதா? இந்த பவர் வேக்யூம்ல அடுத்து யாரு ரூல்ஸ் எழுத போறா? அது சீனாவா, ரஷ்யாவா, இல்ல நாம எதிர்பார்க்காத புது சக்திகள் ஏதாவது வருமா? உலக பொருளாதாரத்தோட எதிர்காலம் இப்போ நம்ம கண் முன்னாடியே எழுதப்பட்டுட்டு இருக்கு. ஆனா அடுத்த சாப்டர் என்னவா இருக்கும்? அதுதான் இப்போதைக்கு பதிலில்லாத பெரிய கேள்வி.